எத்தியோப்பியா நாட்டு இளவரசிக்கு அவங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காததுனால மந்திர தோடுகள் மூலயமா அங்கே இருக்கிற பணிப்பெண் இளவரசி இவங்க 2 பேரோட சோலையுமே வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. அப்பியரன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சோல் மட்டும் ஸ்வாப் ஆகிரும். இப்போ ப்ரெசண்ட்டில் ஜெசிகா அப்படின்ற பொண்ணும் அந்த இடத்துல ஒரு திருடன் இருப்பான். இவங்க 2 பேரோட சோலும் அதே மாதிரி ஸ்வாப் ஆகிறது அந்த மந்திர தோடுகள் மூலயமா. இவனோ ஒரு திருடன், அவ ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவ. இப்போ இவங்க 2 பேரோட டே டு டே லைஃப்பை எப்படி வந்து சமாளிக்க போறாங்க, திருப்பி அவங்க ஒரிஜினல் லைஃப்க்கு வரதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2002ல ரிலீஸ் ஆன த ஹாட் சிக் காமெடி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். 15 பிசியில் இருக்கிற எத்தியோப்பியா நாட்டில் இருக்க இளவரசியை தான் இப்போ காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதனால இவங்க கிட்ட ஒரு மந்திர தோடு வந்து கிடைக்குது. இந்த தோடுகளை வச்சு இவங்களோட சோலை வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த பனிப்பெண் இருக்காங்க, இவங்க 2 பேரோட காஸ்டியூமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இளவரசி ஒரு தோடும் அந்த பனிப்பெண் ஒரு தோடும் போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டதுமே அவங்களோட சோல் வந்து அப்படியே ஸ்வாப் ஆகிறது. இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த நாட்டு இளவரசி இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து மற்ற ஆட்கள் வர இளவரசி தான் இவங்க அப்படின்னு நினைச்சு அந்த பனிப்பெண்ணை வந்து அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. பனிப்பெண் வேடத்துல இப்ப நம்ம இளவரசி இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு ஜெசிகா. இவங்க அவங்க டீமோட சேர்ந்து சியர் லீடிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க டீமோட பேரு ஹனிபீஸ். இப்போ இவங்க டீம்ல இன்னொரு பொண்ணு இருப்பா. இவளுக்கு வந்து யாருக்குமே பிடிக்காத ஒரு காஸ்டியூமை கொடுத்து நீ போய் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாங்க நம்ம ஜெசிகா. ஆனா இதுதான் யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, இது வந்து வித்தியாசமா இருக்கட்டும்னு தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ போய் பண்ணு அப்படின்னு ஜெசிகா சொல்றாங்க. இந்த காஸ்டியூமை போயிட்டு அவ போய் நின்னதுமே அங்க இருக்கிற எல்லாருமே அவளை வந்து பயங்கரமா வந்து கேவலப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஜெசிகா வேணும்னு தான் பண்ணிருப்பா. இவ தான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவளோட பேரு ஏப்ரல். இவங்க 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களோட டீம்ல லிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தி இருக்கா. இவ தான் அது. இந்த பேர் அவங்க அம்மா தான் அவளுக்கு ஆசையா வச்சிருப்பாங்க. இப்போ கிளாஸ்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் இந்த மாதிரி சூனியக்கார சடங்கு நடந்ததுல அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதுல இந்த பொண்ணு தான் வந்து சூப்பரா எழுதி பெர்ஃபார்ம் பண்றா. அப்ப நம்ம ஜெசிகா அவளை வம்பிழுக்கிறா. இவளே ஒரு சூனியக்காரி தான், அப்புறம் அப்புறம் எப்படி அவ எழுதாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ ஒரு மந்திர ஸ்பெல்ல வந்து அவ மேல போட்டுட்டு இருக்கா ஜெசிகா மேல. இப்போ அப்படியே கட் பண்ணி வைஸ் பிரின்சிபலா காமிக்கிறாங்க. நம்ம ஜெசிகா வந்துட்டு எங்களை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது உங்களவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வைக்கிறா. ஆனா நான் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது, ஹானர் பிராண்ட்ல நான் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே வந்து நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வேணும்ன்ற மாதிரி கேட்கறா. ஆனா அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க மட்டும் இதுல வின் பண்ணி உங்க ஸ்கூல்ல ட்ராஃபி எல்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வைக்கிறா. உடனே அவங்களே பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இவங்க எல்லாரும் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வெளியில சுத்திட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்துட்டு இப்போ ஒருத்தர் வந்து கீழே கூட விழுந்துட்டாரு. இந்த வயசான காலத்துல தான் தேவையா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஐஸ்கிரீம் வாங்குற இடத்துல கூட போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு காசு கொடுக்காம ஜெசிகா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இங்க இருக்கிற காசு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கிட்ட இதை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களோட ஆப்போசிட் டீம் வந்து வராங்க. இவளோட பேரு பியாங்கா. என்ன ஜெசிகா முன்னாடி விட நல்லா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட வாத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிற மாதிரி இவ கிண்டல் பண்ண. அதுக்கு நம்ம ஜெசிகா சும்மா இருப்பாளா, நீ கூட தான் நல்லா இருக்க, நிறைய சாப்பிட்றியா இல்லை என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து அவளை வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ பேசிட்டு கிளம்பும் போது ஜெசிகா என்ன பண்றானா, இவளை வெறுப்பேத்துறதுக்காக அந்த கடையில இருந்து ஒரு பொருள் எடுத்து அவளோட ஹேண்ட்பேக்ல போட்டு விட்டுறா. இதனால அவங்க வெளியில போகும்போது சவுண்ட் வருது. ஸோ செக்யூரிட்டி வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்ப வெளில வராங்க. மேம்பூசா அப்படிங்கிற ஒரு கடைக்கு போறாங்க. இங்க வந்து பழங்கால பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்வாங்க. அங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி அங்க இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க போதை பொருள் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். இன்னொரு வித்தியாசமான பொருள் இருக்கு. இது என்னன்னு கேட்கும்போது இது ஒரு சிறைச்சாலை. இதுலதான் 27 வருஷமா நெல்சன் மண்டேலா இருந்தாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அது ஜனாதிபதி ஆனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல கூட நீங்க போதை பொருள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த போதைக்கு பிறந்தவனே அப்படின்னு இவனை திட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லிங் அங்க வரா. நான் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொல்றதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கடைக்காரங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன லிங் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க, ஒரு ஹாய் கூட சொல்லல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தோட இவங்க கண்ணில் படுது. இந்த தோட நான் வாங்கிக்கலாமான்னு கேட்கும்போது பின்னாடி அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருக்கான்ட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, சரி ஒரு மியூசிக் வேணுமே தான், அப்புறம் நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோடெல்லாம் விற்பனைக்கு இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஜெசிகா என்ன பண்றான்னா, அவங்க திரும்பின கேப்ல அந்த தோட வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த தோட வந்து எடுத்துக்கிறான். இதுதான் அந்த இளவரசி பயன்படுத்தின தோடு. அப்படியே கட் பண்ணி இங்க ஒரு திருடனை காமிக்கிறாங்க. இவன் இப்ப போய் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல காசு எடுத்துட்டு இருக்கான். என்னடா காசே இல்லை அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே இப்ப கார்டுல பே பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ வேணா அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோனா அதையும் எடுத்துக்கிட்டு அங்க சேரிட்டிக்காக வச்சிருந்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டு இருக்கான். இவங்க இப்படி எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா வெளியில வந்துட்டு பெட்ரோல் போடுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜெசிகாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான். சரி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுனால இவன் தப்பிச்சிடலான்னு பார்த்தா, ஹே மேன் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட சொல்றா. சரி இவனு சொல்லிட்டு இவனு போயிட்டு டேங்க் ஃபில் பண்றான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஆயில்லாம் இருக்கான்னு பாரு அப்படின்னு ஜெசிகா சொல்றா. இவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம போயிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இவங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ஜெசிகா ஒரே ஒரு தோட மட்டும் அந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிறது நோட் பண்ணப்படுது. இப்போ அந்த தோட அவன் எடுத்து வச்சுக்கிறான். இவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாஸ்கெட் பால் வந்து அவளோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்ல போட்டுட்டு வீட்டுக்கு போறா. அவனோட தம்பிக்கு கணத்துல அடிபட்டு இருக்கு. சரி, இதை தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுறா, லிப்ஸ்டிக்லாம் கூட போட்டு விடுறா. ஜெசிகாக்கு பில்லி அப்படிங்கிற பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். இப்போ வெளியில வந்து நின்றுட்டு ஹார்ட்டை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு இருப்பான். அவளை கேட்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்போ தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போவா. இப்போ இந்த திருடனை காமிக்கிறாங்க. இவன் வந்து திருடின பொருளை என்னென்ன தேரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தோடு கிடைக்குது. அதை காதுல போட்டுட்டு அப்படியே படுத்துறான். இப்போ இவன் ஒரு தோடும் ஜெசிகா ஒரு தோடும் போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட சோல் வந்து அப்படியே ஸ்வாப் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெசிகா எந்திரிச்சு மிரர்ல பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகி கத்துறா. அவங்க அம்மா என்ன சத்தம், என்ன வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஏப்ரலுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போகல. சரி, ஓகே, நம்ம ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரூம்ல போயிட்டு அப்பாவோட காஸ்டியூமை போட்டுட்டு வெளியில வரா. பையனுக்கு தெரியக்கூடாதுன்றனால நியூஸ் பேப்பர்ல மறைச்சிக்கிறா. அப்பா இந்த கேக்க சாப்பிடலாமா நம்ம கேட்கும்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து வெளியில போயிடுறான். கரெக்டா அவங்க அப்பா வந்துட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இது என்னோட ஆஃபீஸ்க்கு கொடுக்க வேண்டிய கேக் அப்படின்னு சொல்றான். உங்கள்கிட்ட கேட்டு தானே சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜெசிகா ஏப்ரலுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஆனா இவ வந்து நம்பவே இல்லை. என்ன வாய்ஸ்ல இப்படி டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன வந்து ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பல. அதுக்கப்புறமா இவங்க எப்பயும் மீட் பண்ற பிளேஸ்ல வந்து பார்க்க சொல்லி ஜெசிகா வந்து போனை வச்சிடறா. அப்படி வந்ததுக்கு அப்புறமா நீ யாரு, இதை பாரு, ஏதாவது என்கிட்ட திருட பார்த்தா என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவளோட ஸ்ப்ரேவை தேடிட்டு இருக்கா. அதுல கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல. இதுக்கப்புறமா ஜெசிகா சின்ன வயசுல இருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண விஷயங்கள் நிறைய விஷயங்கள சொல்றா. அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. அப்போ உண்மையிலே நீ தான் ஜெசிகாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உண்மையிலே நான் தான் ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனோட பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவு சென்ட் பாட்டில் காலி பண்ணாலும் போற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் மூக்குக்குள்ள காதுக்குள்ளன்னு எல்லா இடத்துலயுமே மூடி இருக்கு. அதை ஃபுல்லாவே வந்து ட்ரிம் பண்ணிட்டு இருக்கான். என்னை பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்கு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இவனோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த முடி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இவ்வளவு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஏப்ரலோட அம்மாக்கு உள்ள ஏதோ பாய்ஸோட சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவளுக்கு சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காம இருக்குமோ, ஹார்மோன் சேஞ்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. நான் சொல்ற எதையுமே நம்பலன்னா நீங்க கூட ஏப்ரலோட சோப்பை பாருங்க எவ்வளவு முடி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து பெருசா கண்டுக்கல. இங்க ஒரு சைடு பில்லி வந்து ஜெசிகாக்கு கால் பண்றா. ஜெசிகாவால பேச முடியல, ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் இவன் வந்துட்டு யாரு ஜெசிகாவோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே போனை கட் பண்ணிடுறான். இங்க ஏப்ரல் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப நான் சியரிங் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இவ போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த தடவையும் வந்து ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்றா, அவ என்ன வரமாட்டாளா, ஏற்கனவே இது மாதிரி தான் அவ செஞ்சா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், அதனால இந்த தடவை அவன் ஏமாத்த போறலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஜெசிகா வந்துட்டு எனக்கு இப்போ பீரியட்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்றான். உடனே அங்க இருந்த ஒரு பாட்டி அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இது வந்து உண்மையிலே ஜெசிகா இவளுக்கு தான் இந்த மாதிரி வந்து அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், ஒருவேளை உனக்கு பிடிக்காத யாரும் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிடிக்காதவங்களா அப்படிங்கிற மாதிரி, ஆமா உனக்கு நிச்சயமா பிடிக்காதவங்க இருப்பாங்க, ஏன்னா நீ உன்னோட வார்த்தையால எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஏப்ரலும் சொல்றா. அப்படின்னா இதை பண்ணது யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜெசிகா கேட்கும்போது உனக்கு பிடிக்காதவங்க லிஸ்ட்டை பேசாம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பிடிச்சவங்க லிஸ்ட் போடலாம் அப்படின்னு இவங்க வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஜெசிகா போயிட்டு வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகும்போது கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாரு. தோட்டக்கார வேலைக்கு தானே வந்த, இந்த வேலையை என் பொண்ணு தான் நியாயமா பார்த்துருக்கணும், ஆனால் எங்க இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற பேரை சொல்லி சமாளிக்கிறான். சரி, ஓகே, சீக்கிரமா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவளும் வந்து வேலை பார்க்குறா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சரக்கு எடுத்துட்டு வந்து குடிக்கிறாரு. இதெல்லாம் நான் என் வயசுக்கு குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் மெக்சிகோல 40 வயசுக்கு மேலே குடிப்பீங்க, குடியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இவங்க உட்காந்து நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கார் எப்படி இருக்கு, அது என்னோட பொண்ணோடதுன்னு கேட்கும்போது ரெட் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவ சொல்றா. உடனே என் பொண்ணும் இதை தான் சொல்லுவா, அவளெல்லாம் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். முன்னாடிலாம் வீக்கெண்ட் ஆனாலே நாங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுவோம், இப்போ எங்க எல்லாமே தலைகெல்லாம் மாறிடுச்சு. என் ஒய்ஃப் கூடயே நான் வந்து பேசுறது இல்லைன்னா பாத்துக்கோயேன், ஒரே ரூம்ல தான் இருக்கோன்னு பேரு, ஆனா எதுவுமே நடக்காது, ஏதோ வேற வேற நாட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவளோட தம்பியை அவளோட காஸ்டியூம் எல்லாம் சீன் போட்டுட்டு அங்க விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதை பார்த்தனுமே வெளியில இருந்து அப்படியே ஜெசிகா மாதிரியே மிரட்டுறான். இவன் யாரா நம்மள மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். இதுக்கப்புறமா ஜெசிகாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவளை யார் இது மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை அவளுக்கு பிடிக்காதவங்களை போய் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குண்டு பொண்ணு இவளை தான் ஃபர்ஸ்ட் வந்து அவன் இந்த மாதிரி ஏமாத்தி இருந்திருப்பா. நீ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்டிடோட் கொடுத்து இவளை வந்து மாத்து அப்படின்னு சொன்னோன்னா, இங்க பாருங்க இது மாதிரிலாம் நான் செஞ்சது கிடையாது, அதுவும் இது ஜெசிகாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்கா. நீ எது பண்ணியிருந்தாலும் சரி, நான் உனக்கு கஷ்டப்படுத்திருக்க கூடாதா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அடுத்ததான் இந்த சூனியக்காரியை போயிட்டு மீட் பண்றாங்க. இதை பாரு, நானும் உனக்கு நிறைய ஸ்பெல் எல்லாமே போட்டிருக்கேன், ஆனா இப்படி நீ மாறுவன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு முடி கொட்டணும் அப்படி இப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்றவங்க வந்து சாண்டிரியா அப்படின்ற ரிச்சுவல் பண்றவங்க, அவங்களோட சிம்பிள் வந்து இதுதான் ஸ்கார்பியன் சிம்பிள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும்னு பேசும்போது டான்ஸ் கிளப்ல அந்த பியாங்கா தான் இதை வந்து பண்ணியிருப்பா, அதனால அவள்கிட்ட போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டான்ஸ் கிளப்புக்கு உமன்ஸ்க்கு ஃப்ரீ தான், ஸோ நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து கேட்டுட்டு இருக்கா. நான் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கெட்டப்பா அவங்களுக்கு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே செட் ஆகல. திருப்பி பழைய கெட்டப்பே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இதுக்கே வந்துடுறாங்க. எப்பயும் ஐஸ்கிரீம் கடை சாப்பிட்ற இடத்துல போயிட்டு இவன் ஏமாத்தி ஐஸ்கிரீம் வாங்கலாம் ட்ரை பண்றான். ஆனா காசை கொடுறா அப்படின்னு அவன் கேட்க, எப்ப இதுல தானே எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவன் சண்டைக்கு போறான்.
போறா. உடனே அவனும் வந்து இவனை சண்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து இப்போ கிளப்புக்கு வராங்க. இவன் ஒரு பையன் அப்பியரன்ஸ்ல இருக்கிறதே மறந்துட்டு ஜெசிகான்ற இதுல வந்து ஆடிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பவுன்சர் எல்லாம் இவனை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டோனவே வந்து அவன் மாத்திடுறான். அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களோடய ஆடிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மிச்சம் 2 பேர் கோவப்படுறாங்க. நம்மளால ஒன்னவே கரெக்ட் பண்ண முடியல, இத்தனை பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடி அந்த பியாங்காவும் இந்த இடத்துல தான் இருக்கா. அவளை வெறுப்பேத்துறதுக்காக ஏப்ரலும் அவனும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவளை தள்ளி விட்டுட்டு இவ வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இவ கூட சேர்ந்து இவ ஜெசிகான்றது அவளுக்கு தெரியாது. அவ வந்து சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. சரி இதுக்குதான் சான்ஸ், இவளை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான் அந்த சிம்பிள் இருக்கான்னு பாக்குறதுக்காக. ஆனா அப்படி எதுவுமே இல்லை. இவ வந்து ஒரு பொண்ணா இருக்கும் போது அவ சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்க மாட்டா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இப்போ வந்து அவ எல்லாமே நல்லா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எல்லாம் சேரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்த வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சண்டைக்கு போறான். அப்படின்னா வாடா ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கு நடுவுலயே சண்டை வருது. இவன் வந்து ஒரு பையன் மாதிரி சண்டை போடாம ஒரு பொண்ணு எப்படி சண்டை போடுவாளோ அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஜெசிகா அவனோட முடியவே பிடிச்சி இழுத்து பிச்சர்றா. இதெல்லாம் வளர்த்தா பார்த்தாது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் கோவத்துல பாத்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. எப்படியாவது நீங்க ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ பேசுறா. அது மட்டும் இல்ல இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவளை ஏமாத்திட்டு இருப்பான். ஏப்ரலோட பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டு இருப்பான். இது எல்லாமே வந்து ஜெசிகா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஸ்கூல்ல எப்படியாவது வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா. அப்ப வந்து அவளோட டெக்னிக்கை எப்பயும் போல யூஸ் பண்றா. அது வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னதும் நான் வந்து ஹானர் பேண்ட்ல இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிச்சு அவங்களோட ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க வந்து உடனே அவனுக்கு வேலை கொடுத்துட்றாங்க. இவ ஃபர்ஸ்ட் வந்ததுமே பில்லியை தான் வந்து பாக்குறான். ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்க்கவும் டே என்னடா பண்ணிட்டு இருக்க, யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில ஓடி போயிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததும் அவங்க டாக்கு கொஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவன் தம்பிக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விளையாடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவ ரொம்ப ஈஸியா இருக்கும்னு பார்த்தா பயங்கர ஹார்டா இருக்கு. அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா இது வரைக்கும் நம்ம ஒரு பொண்ணுன்றதுனால இவர் வந்து விட்டு கொடுத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படியோ அவளோட அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் மாதிரி ஒரு பாலை வந்து தூக்கி போடுவாள். அதே மாதிரி அவ வந்து இப்போ தூக்கி போடுறா. இதெல்லாத்தையுமே அவனோட தம்பிக்காரன் பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு டவுட் அதிகமாகுது. ஜெசிகாவை பாக்குறதுக்காக அவங்க அம்மா ரூமுக்கு போகும்போது நான் ஏப்ரல் வீட்டில் ஸ்டடிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கா. திட்டத்தட்ட உங்க அக்காவை பார்த்து 1 வாரம் ஆச்சு, நீ ஏதாவது பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அவ இப்பதாம்மா போனா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து சமாளிக்கிறான். வெளியில ஜெசிகா அவங்க அப்பா கிட்ட நான் ஒன்னும் உண்மையிலே தோட்டக்காரெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ ரோஸ் வெட்டி இருந்ததுல நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்றாரு. பரவாயில்ல ஒரு ரோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து இவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவ படுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு ஒருவேளை இவன் கேவா இருக்கானோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த தோட பத்தி அவங்க வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அவ எடுத்த இடத்துல போயிட்டு கேட்கும்போது நீ வந்து பெரிய ஆபத்துல இருக்க இப்ப அப்படின்ற மாதிரி ஜெசிகா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா இந்த தோட வந்து ஒரு இளவரசி கிட்ட தான் இருந்தது. அவங்க வந்து அவங்க கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக இந்த தோட யூஸ் பண்ணாங்க. ஆனா திருப்பி அவங்க வந்து இந்த உருவத்துக்கு வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 2 தோடுமே வேணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களால வந்து அவங்களோட பழைய உருவத்துக்கு வர முடியும். அதுவும் இந்த பௌர்ணமிக்குள்ள நடக்கணும். அப்படி இல்லைன்னா நீ இதே உருவத்துல தான் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கி. அந்த நேரத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிச்சிருக்கான் மூட்ரா வாய் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு நீ சீக்கிரமா இந்த இன்னொரு தோட தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா கிட்ட சொல்றாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தோடு வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரவுண்ட்ல பில்லி வந்து இப்ப மேட்ச் ஆடணும். அவன் வந்து ரொம்பவே சோகமா விளையாடிட்டு இருக்கான். இப்ப என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஏப்ரலோட எக்ஸ் வந்து பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல டான்ஸ் பார்ட்டிக்கு உன்னோட ஆளை காணுமே எங்க அவ அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது அவளை ரொம்ப நாளா காணும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி பில்லி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு தான் ஒரு ஸ்பேர் எப்பயுமே வச்சிருக்கணும், எனக்கு வந்து ஏப்ரல் ஒரு ஸ்பேர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அட நாயே அப்படின்னு அவ வந்து உடனே திட்டா. இல்லங்க இந்த எந்த நாய் இதெல்லாம் இப்படி போட்டு போனதுன்னு திட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடறா ஜெசிகா. இதை பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட ஆளு ஒருத்தி இருக்கா, அவளை வேணா நான் உனக்கு வந்து ஸ்பேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஜெசிகாலாம் ஒரு ஆளா அப்படின்னு மறுபடியும் திட்டிட்டு இருக்கான். இல்ல இங்க வந்து ஷவர் சரியில்லை அதை தான் திட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா வந்து சமாளிக்கிறா. அப்படிலாம் இல்லை, அவள் வந்து ஒரு வினோதமான பொண்ணு, எனக்கு வந்து அவளை ரொம்பவே பிடிக்கும், அவளை மாதிரி வந்து என்னை யாராலையுமே வந்து பார்த்துக்க முடியாது, ஏன்னா அவளால் மட்டும்தான் என்னோட இதயத்தை ஒரே நேரத்தில் வேகமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் வந்து துடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு அவள் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சென்டிமெண்டெல்லாம் அழுகிறேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். இப்போ இன்னொரு தோட தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் வந்து தேடிட்டு இருப்பான். அப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, என்னோட தோடு வந்து இங்கே வந்து தவறுதெல்லாம் விழுந்துருச்சு, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறான். அவங்க பண்ண டிஷ்ஷை வந்து இவனுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து பயங்கர காரமா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏமாத்தி சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, நான் இங்கே வந்ததுல இருந்து இந்த மாதிரி சிரிச்சு பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவங்கள சில் பண்றதுக்காக நம்ம நெயில் கலரிங் அப்புறம் ஹேர் வாஷ்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என் பொண்ணும் இதே தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் உள்ள வர ஐயோ உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. எப்படியோ ஒன்று சேர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனு விட்டுறான். ஏப்ரலோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஜெசிகா தான் எடுத்துடுறா. இதை பாருங்க நான் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோஸ் கட் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா தான் இவளுக்கு புரியுது அவன் வந்து இவ்வளோ நாளாக என்னை ஏமாத்திட்டு தான் இருக்கான், எனக்கும் தெரியும், நான் நிச்சயமா அடுத்த தடவை பார்க்குறப்ப அவன் கூட பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா.
இப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு போனா என்ன, அவனுக்கும் பயங்கர நோஸ் கட்டா இருக்கும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே உங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவ ஏதோ வினோதமா நடந்துக்கிறாளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சைடு பயமாகுது. ஒரு சைடு பில்லி வந்துட்டு ரொம்பவே சோகத்துல சுத்திட்டு இருக்கான். அப்படி சுத்திட்டு இருக்கும்போது கரெக்டா ஜெசிகாவை பாத்துறான். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து ஆனா எதுவுமே புரியல, ஏன்னா அந்த திருடன் தான் இவனோட உடம்புல இருக்கான். சோ இவகிட்ட இருந்து இருக்கிற காசு அப்புறம் காரோட கீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ இது வந்து ஸ்டேட் லெவல்ல இந்த காம்படிஷன் நடக்க போகுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பியாங்கா டீம் அவங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க டீம்ல இன்னும் ஜெசிகா வரல. அதுக்கு பதிலா அவ வந்து மாறு வேஷத்துல, அதாவது இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. இவங்க எல்லாருமே ஹனிபி டீம் தானே, அதனால வந்து ஹனிபி மாதிரியே வந்திருக்கா. அங்க ஹார்ட் சிம்பிளை வந்து பிக்லிக் வந்து கொடுக்குறா. உடனே இவ அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்பவே சந்தோஷமா இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஏறி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவ தலையில இருந்த மாஸ்க் கீழே விழுந்துருது. இதனால இவ யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. பில்லி வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான், இவனுக்கான ஹார்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்கள பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அனுமதி இருக்கு, அதனால இவங்க எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க தான் இந்த காம்படிஷன்ல வின்னும் பண்றாங்க. பில்லி வந்து ஜெசிகாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்து டிவில ஒரு நியூஸும் வருது. அது என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து எங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா. அவ அடி ஒன்றும் பொண்ணு மாதிரி இல்ல, வந்து ஆம்பளை மாதிரி தான் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது பார்க்கும்போதே தெரியுது ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவ எங்க இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஒரு பார் கிட்ட தான் அவ இருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ உடனே நம்ம போயிட்டு அந்த தோடு அவகிட்ட தான் இருக்கும், வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஏப்ரலோட அம்மாவும் சரி ஜெசிகா அம்மாவும் சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெசிகா வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவன் தம்பி வரும்போது போடாக்குள்ள சத்தம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கா. நீ வந்து என்னோட அக்கா தான் எனக்கு தெரியும், நீ எப்படி இருந்தாலும் நான் வந்து உன மனசார ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். இப்பதான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இவன் வந்து திருடன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இப்போ வந்து இந்த பார்ட்டியா காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு இது உனக்கான பிரசன்ட் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் இப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அவமானப்படுத்துறீங்க, இங்கேருந்து முதல்ல போங்க அப்படின்னு கோவமா திட்டி அனுப்பிடுறா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை திட்டிட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா மாதிரி கிடைக்கிறதுக்கு பெருசா கொடுத்து வச்சிருக்கணும், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஜெசிகாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவளும் வந்துட்டு இந்த இடத்துக்கு பார் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இவ நிச்சயமா இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவளும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சாரி கேட்கறா. என்ன வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ணதுக்கான இதை நீ தான் வந்து அனுபவிக்கணும், நீ தான் உன்ன நினைச்சாதான் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப கூட அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச காரை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஆக்சுவலா ஒரு கொரியன், ஆனா பொண்ணை வந்து அப்பா ஸ்டைல வந்து வளர்த்திருப்பாங்க. ஏப்ரலோட அம்மா வந்து ஜெசிகா அம்மாக்கு கால் பண்ணி அவ அங்கதானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் அவங்க 2 பேத்தையுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா, இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, எதுவும் சொதப்பாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. இவங்க போற வேலையில போறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அப்பயே சொன்னேன் போவேணான்னு அப்படின்னு இவர் திட்டிட்டு இருக்காரு. இங்க ஒரு சைடு நம்ம ஏப்ரலும் ஜெசிகாவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து ஏப்ரலோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்து வெறுப்பாக்கிட்டு இருக்கான். நீ வந்து ரொம்பவே அழகா இருக்க, நான் வந்து உன்னை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, நீ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்ல இப்ப நீ வந்து ஒரு அழகான பையனாவும் மாறிட்ட, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது தான் இவ சொல்றா, அது நிச்சயமா முடியாது, என்னதான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்தி இருந்தாலும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்காக தான் உண்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் தான் நான் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவன் பில்லி வந்துட்டு பியாங்கா கூட தான் வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஜெசிகா உடனே போயிட்டு இதை சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றா. ஜெசிகா உடனே அங்க போயிட்டு அவளை மண்டையில ஒரே அடி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து அவங்க கூட ஷேர் பண்றா. நான் தான் உண்மையான ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆனா நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும், நீ வந்து 30 வயசான கிழவன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பயங்கரமா மூட் அப்செட் ஆகுறான். இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு இவளுக்கு அந்த தோடு மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு. அவ எங்க இருக்கா அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பார்ல டான்ஸ் ஆடி காசு ஜெயிச்சிட்டு இருப்பா, நிறைய சம்பாரிச்சிட்டு இருப்பா. கரெக்டா அங்க வந்துருவான் அவன். வந்ததுமே அந்த தோட வாங்குறதுக்கு தான் பாப்பா, இங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னும் நிறைய காசு சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம், வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவளுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. இந்த பார் ஓனர் வந்துட்டு இங்க மத்த கஸ்டமர்ஸ்க்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, அமைதியா போங்க அப்படின்னு சொல்ல பில்லி அப்புறம் ஏப்ரலோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏப்ரலோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஜெசிகா உருவத்துல இருக்கிறவளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அந்த கேப்ல இவன் எப்படியோ 2 மோதிரத்தையுமே ஜெசிகா வந்து எடுத்துடுறா. அவளோட ஃபேமிலியும் இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்க. இப்ப இந்த நேரம் பார்த்து பில்லி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கரெக்டா ஜெசிகா அவளோட உருவத்துக்கே மறுபடியும் வந்துட்டா. அந்த இடத்துல வந்து திருடன் இருக்கான், அங்க ஒரு கே இருக்கான். டே டான்ஸ் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது திங்கக்கிழமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு வெளில அனுப்பிடுறாங்க. போலீஸ் வந்து அவனை கரெக்டா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஜெசிகா ரொம்பவே சந்தோஷமா பில்லி கூட சேர்ந்துடுறா. என்னோட இதையும் ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயம் மெதுவாகவும் துடிக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களோட லவ் ஸ்டோரியை பார்த்துட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிடுறான். இங்கே ஒரு சைடு ஏப்ரல் இந்த திருடனை லுக்கு விட்டுட்டு இருக்கா. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சு இந்த பவுன்சர் கிட்ட கடைசியில மாட்டிக்கிட்டான். அவனு ஒரு கே தான். இப்போ அப்படியே ஸ்கூல் இனாகுரேஷனை காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.